50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும், பண்ணக்கூடாது, முருகர் என்ன செய்தி சொல்லியிருக்காருன்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக டாரட் கார்ட் ரீடர் சாரா மேம் தான் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களும் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். வரக்கூடிய இந்த வாரத்துல மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது மேடம்? மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷ ராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. என்ன மாதிரியான உணர்வுகள் இருந்தாலும் ஆனால் அதை நல்ல விதத்தில் நல்ல முறையில் வந்து அவங்க வெளிப்படுத்தணும். அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட கூட இவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதுல சொல்ல எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. ஸோ உணர்வு ரீதியாக தைரியமாக சில விஷயங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாத நடந்து முடிஞ்ச மனதுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை அகைன் அண்ட் அகைன் திருப்பியும் நினைச்சு கூட பார்க்க வேண்டாம். அது பக்கமே வந்து தலை வச்சு படுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அவங்க டைவர்ஷன் மட்டும்தான் யோசிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 98585. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து சில ஆக்ஷன்ஸை மேற்கொள்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் யாருக்காவது கிராட்டிடியூட் பண்ணணும், நன்றி சொல்லணும் யாருக்காவது, இல்லை எந்த சுச்சுவேஷனுக்காவது அப்படின்னா இந்த நம்பர் 8585 அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இவங்களால விட்டு போயிருந்தா கூட, யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் விட்டு போயிருந்தா கூட அந்த நன்றி அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ மேஷ ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இனிமேல் வரக்கூடிய ஒரு கிருத்திகை நட்சத்திரத்து அப்போவும் இவங்க முருகரை நினச்சி விரதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னதான் முருகர் வழிபாடு இவங்க தொடர்ந்து செஞ்சாலும் கிருத்திகை நட்சத்திரத்து அப்போ இருக்கிற விரதம் வந்து இவங்களுக்கு ஃப்யூச்சர் பிரைட்டான ஃப்யூச்சராக அமையறதுக்கோ அண்ட் இவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு வழிவகை செய்யும். அதனால் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மாதம் வரக்கூடிய நட்சத்திரத்தப்போ இவங்க முருகரை நினைச்சு கண்டிப்பா விரதம் இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு. ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் கிடைக்கணும் அப்படின்னா வந்து கிருத்திகை விரதம் வந்து இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து இன்னுமே வந்து மேம்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முருகருடைய மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மேஷராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது கொஞ்சம் எல்லார்கிட்டே இருந்தும் ஒரு லிமிட்டேஷன்ஸோடு இருக்கணும், தள்ளி இருக்கணும், காரியத்தில் வந்து கண்ணாக இருக்கணும். மற்றவங்களோட சேர்ந்து ஏதாவது சில விஷயங்களை ஈடுபடுறதை விட இவங்க என்ன, அதாவது அவங்களோட வேலை சார்ந்தா இருக்கட்டும் இல்லை முக்கியமான ஒரு பொறுப்புகளாக இருக்கட்டும் அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா அதான் இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன், கெட் டுகெதர், பார்ட்டி இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த வாரம் தவிர்த்துறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் டார்க் கிரீன் அண்ட் பிங்க் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 33233. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மனதளவில் இருக்கிற ஆங்ஸைட்டி எல்லாமே ரிலீஸ் ஆகிறது அவங்களால பார்க்க முடியும். அண்ட் 233 யூஸ் பண்ணும்போது நிறைய பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷமான ஒரு உணர்வு ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து புதுசாக எதையும் மாற்றிக்க வேண்டாம், பழைய விஷயங்களில் ஈடுபட்டாலே போதும். புதுசாக ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை மாற்றும் போது ஸோ அதனால பிரச்சனைகள் கூட ஏற்படும். அதனால் புதுசாக பல இருக்கிறத பார்த்து எதையும் ஃபாலோ பண்ண வேண்டாம்.
பழைய விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிதானமாக ஸ்லோவாக போனாலும் ஏதோ பெனிஃபிட்ஸ் குறைவாக கொடுத்தாலுமே கூட பட் அதை தொடர்ந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் இன்னும் அவங்களுக்கு நல்ல விதமான ஒரு ஃப்யூச்சர் இருக்கும். அதனால் இந்த வாரம் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். புதிய விஷயங்களை பார்த்து மயங்கவோ அது பின்னாடி போகிறதோ இது கூடாது அப்படின்றது தான் முருகர் மெசேஜாக இருக்குது. அதான் நீங்களாவே இருந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து எப்பயும் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, செய்யக்கூடிய காரியங்களில் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் செய்யணும். அது என்ன மாதிரியான காரியங்களாக இருந்தாலும் இந்த வாரம் தாராளமாக அதற்கான ஒரு முதல் ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைக்கலாம், முதல் அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? என்ன பண்ண வேண்டாம்னா, எல்லாமே வந்து நல்லதாக நடக்கணும், நன்மைக்காக தான் எல்லாமே நடக்குது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க கொண்டு வர வேணாம். அவங்களுடைய ஆக்ஷன்ஸில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதாவது ப்ளஸ் மைனஸும் இருக்கும். ஒன்லி ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8182020. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அவங்க ஓல்டு பேட்டர்னெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ ஃப்யூச்சர் நோக்கி சில காரியங்களை எடுத்து வைக்கிறதுக்கும் பழைய விஷயங்கள்லேருந்து வெளியேறதுக்குமே ஒரு தைரியம் கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இது வரைக்கும் அவங்க செஞ்ச காரியங்களில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கல, அவுட்கம் வரலை அப்படின்னா அவங்களுடைய குறி தப்பாக இருந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களுடைய இலக்கு சரியாக இருக்கணும், அதை சார்ந்த குறியும் சரியாக இருக்கணும். இது ரெண்டும் சரியாக அவங்க வச்சாங்கன்னா கரெக்டாக அந்த காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ இலக்கை ஃபஸ்ட்டு நிர்ணயம் பண்ணிவிட்டு தென் அதற்கான குறியையும் அவங்க வந்து, அதாவது ஆக்ஷன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் அவங்க மாடிஃபை பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களோட குறியும் குறிக்கோளையும் ஒழுங்காக வச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச அந்த இலக்கை வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்ற போது சந்தோஷமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும். அதை அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, மற்றவங்களோட சேர்ந்து தான் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. செல்ஃப் ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்க தான் அவங்களோட ஹாப்பினஸ் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 34577. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு பர்சனல் பவர் அதிகமாகும். ஸோ விச் மீன்ஸ் செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ் இதெல்லாம் அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஒரு அவேக்னிங் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கடகராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் மாறினாலும் சரி, இன்றைக்கி வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனாலும் சரி, பட் இவங்களுக்குன்னு சில விஷயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, சில குணாதிசயங்கள், அதெல்லாம் வந்து என்றைக்குமே மாற்றிக்கக்கூடாது. சுற்றி எல்லாமே மாறுதுன்னு சொல்லிட்டு இவங்க எதையும் மாற்றிக்கக்கூடாது. அது இவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டிஸ் அது எல்லாமே அப்படியே இருக்கணும். அது நாளாக நாளாக இன்னும் அதனுடைய வேல்யூ அதிகமாகும். ஸோ அதனால் எந்த பரிணாமங்கள் வந்து இவங்களை சுற்றி வந்தாலும் இவங்க அவங்களுடைய குணாதிசயங்களை என்றைக்குமே மாற்றிக்கக்கூடாது. ஸோ உண்மையான ஒரு முருக பக்தர்களாக இருக்காங்கன்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. உங்களை சுற்றி எல்லா விஷயங்கள் மாறினாலும் நீங்கள் மாறாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது,
பண ரீதியான பொருளாதார ரீதியான ஏதாவது சில விஷயங்கள் மேற்கொள்ளலாம், அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். என்ன பண்ண வேண்டாமா? இந்த வாரம் எதையும் காரியங்களை தள்ளி போடுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அந்தந்த அந்தந்த வேலைகளை அன்னன்னைக்கு வந்து செஞ்சிடணும், எதையும் வந்து தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 17-4. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ இவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படும். அண்ட் எது செஞ்சாலுமே ஆர்கனைஸ்டாக வந்து செய்வாங்க. கரெக்டாக இதை இப்பப்போ செய்யணும் அப்படின்றத ஒரு ஆர்கனைஸ்ட் வந்து அந்த பேட்டர்ன் அவங்களுக்குள்ளே ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட மனசை சாந்தப்படுத்திக்கணும், அமைதியாக்கிக்கணும். அப்போ தான் இவங்களால மற்ற காரியங்களில் கரெக்டாக ஈடுபட முடியும். ஸோ அப்படி சாந்தப்படுத்திக்கிறது விதமாக எப்போவுமே வந்து வேலும் மயிலும் துணை அப்படின்ற ஒரு ஸ்லோகனை மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நிம்மதி வந்து மனசில் ஏற்படும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட மனசை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை ஈடுபடணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக. உங்களை நீங்கள் வந்து ஒருநிலைப்படுத்திட்டு முருகரை கண்டிப்பாக வேண்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிம்மராசியாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி நேயர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம் மேம்? ஸோ கன்னிராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அண்ட் வெளியில் என்ன மாதிரியான சூழல் போயிட்டுருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணுற விதமாக கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன பண்ண வேண்டாம்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்து உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மேஜரான ஆக்ஷன்ஸ் இந்த வாரம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கன்னிராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 504-12-12. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது இந்த 504 யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு நினச்ச காரியம் பிடிச்ச காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த நம்பரை யூஸ் பண்ணும் போது அன்எக்ஸ்பெக்டடாக கூட நடக்கும். அண்ட் 12-12 யூஸ் பண்ணும் போது வாழ்க்கையில் சாய்ஸஸ் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய உருவாக்கும். ஒன்று இல்லைன்னா ஒன்று அப்படின்னு ஆப்ஷன்ஸ் உருவாக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ கன்னிராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது அப்பா அம்மாவை வந்து இவங்க நல்ல விதமாக பார்த்துக்கணும், அவங்கக்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கணும், அவங்க மனசுக்கு ஓனாமல் நடந்துக்கணும், எந்த சூழல்லையும் எந்த நபருக்காகவும் அவங்கள கைவிடக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் முருகர் இவங்களையும் எந்த ஒரு சூழலையும் கைவிட மாட்டார் அப்படின்றது முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தாய் தந்தை இவங்க 2 பேரையுமே நீங்கள் வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகர் எப்பயும் உங்களை நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்கிறது தான் முருகர் இந்த வாரம் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கன்னிராசி நேயராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம்? துலாம் ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் இந்த வாரம் என்ன செய்யணுன்ற போது சேஃப்டி பண்ண பார்க்கணும், கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து பண்ண பார்க்கணும். அண்ட் அவங்க எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றதில் அவங்க அது டிட்டர்மினேஷனோடு இருக்கணும். ஸோ எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது அவ்வளோ சீக்கிரம். கொஞ்சம் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு வர மாதிரியான விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாம் மேம்? ஸோ மற்றவங்க கிட்ட அடிக்கடி அறிவுரை கேட்குறது, சஜஷன் கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை குறைச்சிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1717 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் சிம்பிளை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்க வந்து 1717 யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய பாஸ்ட் விஷயங்கள்லேருந்து வெளியேறத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும் போது அகைன் சில விஷயங்களை மீண்டு வர்றதுக்கோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கோ, அதாவது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கறது. ஸோ இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்ற செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கறதுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து ஒரு மலை போல வளர்ச்சி வேணும். பெரிய அளவுக்கு பெரிய உயரத்துல நான் போணும். பெரிய இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அதுதான் அவங்களுடைய லட்சியமா இருக்குன்னா, இவங்க தொடர்ந்து குறிஞ்சி ஆண்டவரை வந்து வழிபடணும். இதை சார்ந்து வேண்டுதலோ, பூஜைகளோ குறிஞ்சி ஆண்டவர் பேரை வச்சு அவங்க வந்து செய்யும்போதோ, இல்ல குறிஞ்சி ஆண்டவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போதோ, கண்டிப்பா இவங்களுக்கு தேவையான இந்த பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. குறிஞ்சி ஆண்டவரை நீங்க வந்து தொடர்ந்து வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முருகர் சொல்ற மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க துலாம் ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இமோஷ்னலி பாதிப்புகள் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து மூழ்கி போயிருக்காங்கன்னா அதுலேருந்து வெளியேறதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். ஏதாவது டைவர்ஷன் இருந்தால் கூட அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன பண்ண வேண்டாமா? இந்த வாரம் எந்த ஒரு புதிய காரியத்தையும், அதாவது தன் சுய சப்போர்ட்டோட பண்ண வேண்டாம். வேற யாராவது உதவிக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ தனியாக எதுவும் சுயமாக புதிய விஷயங்களை ஈடுபட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் பிங்க் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு விட்டு போன விஷயங்களில் கூட ஒரு புதிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அகைன் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லை வந்து வருத்தமாக இருக்கட்டும், எதையுமே அளவுக்கு அதிகமாக கொண்டு போக எக்ஸ்ட்ரீமாக போயிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சிடணும். ஸோ அந்த விஷயங்கள் எது எது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்றத இவங்க உட்காந்து தனிமையில் கொஞ்சம் யோசிக்கணும். முருகர்கிட்ட கேட்டாலும் அதற்கான ஒரு விடை அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இனிமேலாவது எதையுமே அளவுக்கு மீறி கொண்டு போகாமல் இருந்துட்டா இவங்களுக்கு மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அண்ட் இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி பயமும் வேண்டாம் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முருகருடைய மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க விருச்சிக ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது, ஏஞ்சல் மெடிடேஷன், தேவதைகள், லைக் உங்களுக்கு பிடிச்ச தேவதையோட வழிபாடு, பிடிச்ச இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தினுடைய வழிபாடு, இதெல்லாம் பர்சனல் க்ரோத்துக்காக செஞ்சால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, யார்கிட்டையும் சண்டை போட வேண்டாம், வாக்குவாதம், அடிதடி பிரச்சனை இதெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8899. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த மனசு சொல்கிற விஷயங்களை அவங்களால காது கொடுத்து கேட்க முடியும். அது வந்து அவங்களுக்கு ஹியர் பண்ண முடியும். அண்ட் இவங்களுக்கு ஒரு ரீபர்த் எடுத்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா, ஸோ இந்த 99 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எல்லா விதமான ஒரு நியூ பிகினிங் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல குடும்பம், நல்ல ஒரு அட்மாஸ்பியர், கம்யூனிட்டி எல்லாமே இவங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த பாக்கியம் இவங்களுக்கு இருக்குது. அது கிடைக்கணும்னா தொடர்ந்து இவங்க முருகரை வழிபடணும். முருகர் கிட்ட ஏதாவது வேண்டுதல் வைக்கலாம், ஏதாவது விரதம் மேற்கொள்ளலாம். ஸோ முருகரை நம்பினா போதும், கண்டிப்பாக இவங்களுக்கு தேவை இது, இந்த வாழ்க்கை இதுதான் லட்சியமாக இருக்குன்னா அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் முருகர் கொடுக்குறாரு. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து முருகரை மட்டும் எப்பயுமே நம்புங்க அப்படிங்கிறதா இந்த வாரம் உங்களுக்கான முருகர் மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். யார் மேலேயாவது அன்பு, கருணை இதெல்லாம் இருக்குன்னா கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா நல்லது. கண்ட்ரோலாக வச்சு
ஆக்ஷனில் வெளிப்படுத்தினா கூட ஓகே, பட் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ண வேண்டாம் மேம்? ஸோ இந்த வாரம் எந்த ஒரு புதிய விஷயங்களும் தொடங்க வேண்டாம். இந்த வாரம் விட்டுட்டு வரக்கூடிய வாரங்களில் கூட தொடங்கலாம். இந்த வாரம் அதுக்கான ஆக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11 64 64. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்க எல்லா விஷயங்கள்லேயும் பொறுமையை கடைபிடிப்பாங்க. பொறுமையாக சில ஆக்ஷன்ஸை மேற்கொள்வாங்க. அண்ட் அவங்களோட இன்ட்யூஷன் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிறத அவங்களால பார்க்க முடியும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அது காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், நிச்சயமாக அது கைகூடும், அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களோட முருகர் எப்போவுமே இருக்கிறாரு, அதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அந்த ஒரு நம்பிக்கை ரொம்ப ஆணித்தரமாக அவங்க மனசில் இருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் முருகர் என்னை கைவிட்டார் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு இங்கே முருகர் ஒரு கன்ஃபர்மேஷன் தராரு. எப்போவுமே அதெல்லாம் இல்லை, கூடவே தான் இருக்க. இவங்களுக்கு தேவை இந்த காதல் திருமண பந்தம் கரெக்டாக இருக்கணுன்றது, அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் முருகர் மெசேஜாக இருக்கு. உங்களுக்கான வாழ்க்கை எப்பயும் உங்ககிட்ட தான் இருக்கு, நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மகர ராசி அன்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? ஸோ கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது, ஃபேமிலி ரீதியாக, ரிலேட்டிவ்ஸ் இல்லை உறவுகள் ரீதியாக, உணர்வுகள் ரீதியாக ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. புதிய நண்பர்களை உருவாக்கிக்கிறது, இல்லை ரீகன்சிலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இந்த வாரம் பண்ணலாம். என்ன பண்ண வேண்டாமா? இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டாம், அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த வாரம் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணால் அதாவது அந்த எண்ட் பண்ணுற விஷயத்த எண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த போஸ்ட்போன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாரம் எந்த ஒரு பெரிய முடிவுக்கும் வர வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் வயலட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11818. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதியும் அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய செல்ஃப் இது மேலே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு நிறைய பண்ணுறாங்க, மற்றவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தவிர அவங்களுக்கு என்ன தேவைன்றது ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அது ஒரு சக்ஸஸ் நோக்கியும் அந்த விஷயங்கள் போகும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, பழனியில் இருக்கிற ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகரை இவங்க தரிசனம் பண்ணியோ வழிபாடு செஞ்சோ இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு சிம்பிளிசிட்டி மைண்ட் செட் உருவாகும். அந்த சிம்பிளிசிட்டி மைண்ட் செட் வந்துட்டாலே அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னெல்லாம் விருப்பப்படுறாங்களோ இல்லை ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சிம்பிளிசிட்டி வர்றதுக்கு இந்த பழனி ஆண்டவரை அவங்க தொடர்ந்து வழிபடணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம் மேம்? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இந்த வாரம் எல்லா விதமான வேலைகளையும் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பார்க்கணும். ஸோ கொஞ்சம் டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியாவது சில காரியங்களில் ஈடுபட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, பண ரீதியான விஷயங்கள்ல அது ரொம்ப தாராளமாக இருக்க தேவையில்லை, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 77226363. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு தேவையான உதவிகள் மற்ற மனிதர்கள் கிட்ட இருந்தோ கடவுள்கிட்ட இருந்தோ நிச்சயமாக அவங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு நிறைய நம்பிக்கையும் ஏற்படும். அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குமா? ஸோ மீன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ்.
முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு ஒரு ராஜா மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும். நான் வந்து என்னை சுற்றி நிறைய பேர் வந்து இருக்கணும், நிறைய பேருக்கு நான் வந்து வாழ்க்கை கொடுக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க வந்து விருப்பப்படுறாங்க அப்படின்ற போது அதற்கு முதல் தகுதி மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகள் கிட்டேயும் அவங்க அன்போடும் கருணையோடையும் இருக்கணும். இந்த 2 விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய அந்த விருப்பப்படக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. எல்லா உயிர்கள்கிட்டயுமே வந்து அன்பும் கருணையும் இருந்ததுன்னா நீங்க நினைக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மீனம் ராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நிறைய தகவல்களை நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.